ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி M52 5G இந்த மொபைலோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வந்து அமேசானில் எஸ்யூஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சாம்சங் கேலக்ஸி M52 5G. இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி டீட்டெயிலாக தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதோட பையிங் லிங்க் கீழே நான் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட சோஷியல் நெட்வொர்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மொபைல் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி M52 மொபைல். ஸோ அந்த மொபைலை ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸுக்குள்ளே மேலே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் கேஸ் கொடுக்கல அந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு யூசர் கைடன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கியூக் ஸ்டார்ட் கைடு, இது மாதிரி வாரண்டி கார்டு, ஸோ இது மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஒர்க்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓரத்தில் வச்சுருவோம். அடுத்து பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் நல்லா ஸ்டேடியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த கேபிளை பொறுத்தளவு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸா இல்லையா 15 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மொபைலுக்கு இங்கே 15 வாட்ஸ் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வாட்ஸுக்கு எதுக்கிட்ட 15 வாட்ஸ் கொடுத்துருக்கீங்க சாம்சங் இதில் கேட்டோம்னா சாம்சங்கோட பதில் இதுதான் அவங்களோட பதில். ஸோ அதெல்லாம் ஓர வச்சுட்டு பின்னாடி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M52 அந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மல் பாக்ஸ் தாங்க. நார்மல் சாம்சங் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஸ்பிளேலேருந்து நம்ம ஆரம்பிச்சிரும். இதோட டிஸ்பிளே சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் ஒரு டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவாகவும் பிஹேவ் ஆகுது. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு சூப்பராக இருக்குது. என்றைக்குமே சாம்சங் பேனல் என்றைக்குமே குறை சொல்லிக்கிட முடியாது, அந்த அளவுக்கு இன்றைக்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சாம்சங் கேலக்ஸி M52 5G மொபைல் பொறுத்தளவு. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து எந்த ஒரு கண்டென்ட் பார்த்தாலும் நல்லா இருக்குது. இன்டோர் அண்ட் அவுட்டோர்லேயும் இந்த மொபைல் நல்லா டீசெண்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20:9 ரேஷியோவில் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல டாலராக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு ஸ்லிம் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 7.4 mm ஸ்லிம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஒரு 5000 mAh பேட்டரியை ஒரு 7.4 mm திக்னஸில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக்கு, பேக் சைடும் பிளாஸ்டிக்கு. ஆனால் சாம்சங் சைட்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷாக இருக்குன்னு சொல்லி சும்மா காமெடி பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதோட பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்துருவோம். பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா இன்பாக்ஸ் வந்து Android லெவல் கொடுக்குறாங்க. அதோட சாம்சங்கோட 1UI 3.1 சப்போர்ட் வருது. இதோட ரேம் வேரியண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 டைப் ரேம் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, 6 and 8. இதில் வந்து எந்த ஒரு DDR4 DDR5 எந்த ஒரு ரேமும் அவங்க வந்து கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 128 ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெமரி கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 TB வரைக்கும் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த UFS சப்போர்ட்டும் கொடுக்கல. நிறைய வெப்சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி UFS 2.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. DDR4 கொடுத்துருக்கோம், இது மாதிரி UFS 2.1 சப்போர்ட் இல்லாட்டி ஏதோ சம்திங் கொடுக்குறாவும் அவங்க வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ மென்ஷன் பண்ணலன்னா அங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு வெப்சைட்டு பண்ணுறாங்கன்னா சும்மாலாம் கிடையாது, அவங்களும் நல்லா ரெஃபர் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்துருந்தா கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலனாலும் கொடுக்கல அவங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் இதில் வந்து DDR4 எந்த ஒருமே அவங்க மென்ஷன் பண்ணலை, எந்த ஒரு UFS சப்போர்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன் இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னா, ஏன்னா நிறைய ரிவ்யூஸில் வந்து நிறைய டெக் சேனல்ஸ்லையோ நிறைய வெப்சைட்லேயோ வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறத கரெக்டாக சொல்லுங்கள், அதான் என்னோட இது. அடுத்து இந்த சாம்சங் கேலக்ஸி M52 5Gயில் வேறு என்ன ஹைலைட்டான கண்டென்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். ஏன்னா ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராசஸர், ஒரு 778 ஒரு 6nm ஆர்கிடெக்ட். இதோட GPU என்னென்னு பார்த்தீங்கன்னா Adreno 642L இது மாதிரி ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் சூப்பரான ப்ராசஸர், நல்ல டீசெண்டான ப்ராசஸர். ஏன் பார்த்தீங்கன்னா அமேசான் இங்கே வந்து தீபாவளி சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, சாம்சங் கேலக்ஸி M32. இந்த ஃபோன் மட்டும் கிடையாது, இந்த ஃபோனோட IQ Z3
லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் வீடியோ பார்க்கலன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் போட்டோம், மேலே கார்டு கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து கேமரா செக்மெண்ட் போயிடுவோம். இதோட கேமரா செக்மெண்ட் போயிட்டோம்னா ஒரு 3 மேனுவல்ஸ் கேமராவில் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா ஒரு 64 MP, செகண்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ. அது வந்து ஒரு 2x ஜூம் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர ஒரு செல்ஃபிஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஃபோனில் வர கேமரா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி வர செல்ஃபீஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இதில் வந்து 1080 வரைக்கும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் சைடில், பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4K வரைக்கும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த மொபைலை பார்த்துட்டிங்கன்னா NFC கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Wi-Fi 6 இதில் வந்து அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இந்த மொபைலில் மெயினான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி. ஆனால் இந்த மொபைலோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் 173 கிராமில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5000 mAh பேட்டரியை ஒரு 173 ஆம்ஸ் கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இந்த மொபைலை ஹையில் யூஸ் பண்ணாலே வெயிட்டே கிடையாது. ஏன் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு காரணமும் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட பில்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணிக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் வரைக்கும் அவங்களால கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு. 5000 mAh பேட்டரி உள்ளே வச்சுருந்தாலும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 25வா இல்லையே 15 ஜி இல்லை, இந்த மொபைல் வந்து 25 வாட்ஸால் சார்ஜ் பண்ண முடியும். பட் ஆனால் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது இந்த 15 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏன் பார்த்துட்டிங்கன்னா 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுல வந்து 15 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைடு பார்த்தா தப்புலாம் கிடையாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஐஃபோனில் பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குகிறோம், வேறு லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, சார்ஜர்லாம் கிடையாது. அதே மாதிரி ஹெட்ஃபோன்லாம் இப்போ கொடுக்குறதும் கிடையாது ஐஃபோனை பொறுத்தளவு. ஏன் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஐஃபோன் ஹெட்ஃபோன் மட்டுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தனி ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பிஹேவ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டு லார்ஜஸ்ட் செல்லிங்கில் பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஹெட்ஃபோன் தான் அதிகமாக செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு தனி டிவிஷனாகவே இன்றைக்கி ஐஃபோன் வந்து தனியாக ஒரு சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சார்ஜர்லேயும் இன்றைக்கி வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங். ஏன் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஐஃபோன் சார்ஜரும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபோன் ஐஃபோன் 13லையுமே கொடுக்கல. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்றைக்கி வந்து 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மொபைலுக்கு 15 வாட்ஸ் தான் சாம்சங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி போகிற காலத்தில் இதுவும் இருக்காது, அதான் உண்மை. ஸோ இதுவுமே இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஏன்னா ஃபோனில் வந்து காம்படிட் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், உள்ளுக்குள்ள வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸே வராது, சும்மா ஒரு மொபைலை வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒரு முடிச்சாம்பையில் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ வர காலத்தில் அது கேட்டால் இது வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ட்ரெண்டிங் அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம ஏற்று ஆகணும். சார்ஜர்லாம் கிடைக்காது, கேபிள்லாம் கிடைக்காது, எல்லாம் தனித்தனி அசசரிஸ் எங்கள் இதில் வாங்கிக்கோங்க. எங்கள் இதில் வாங்கலைன்னா OnePlus Nord 2 மாதிரி வெடிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஓரம் கட்டி வச்சுருவோம். இன்றைக்கி இப்போ நம்ம மொபைலுக்குள்ளே வந்துடும். ஸோ 15 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் எடுக்கிற இடத்துல 15 வாட்ஸ் கொடுக்குறது தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய ரியல்மி இல்லாட்டி சம்திங் பிபிக்யூ ஃபேமிலியிலே பார்த்துட்டிங்கன்னா இங்கே 50 வாட்ஸ் கொடுக்குற இடத்துல 65 வாட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த காமெடியிலும் இருக்குது. 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற இடத்துல 25 வாட்ஸ் கொடுக்குற பிராண்ட்ஸ்லாம் ரியல்மி மாதிரி ரெட்மி மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதிகமாக போகிறனால அதிகமாக போனாலே தப்பு. இங்கே அதிகமாக கொடுத்து கம்மியாக கொடுக்குறது இங்கே வந்து என்னையை பொறுத்தளவு தப்பு கிடையாது. நிறையா சேனல்ஸில் இதை பற்றி கிளிக்கிறாங்க. கிளிங்க தப்பே கிடையாது. உங்கள் நியாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதுமாதிரி என்னோடய நியாயத்தை நான் சொல்கிறேன். அதோட இதில் வந்து சார்ஜர் ஏன் நம்ம ரொம்ப பேசுகிறோம்னா இதோட ப்ரைஸிங் என்னென்னு பார்த்துருவோமா. ஒரு 6GB 128GB வேரியண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 26,000 25,999 ரூபா. 8GB 128GB இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 28,000 ரூபாய்க்கு வந்துருச்சு இந்த மொபைல். ஸோ அது மாதிரி நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெறும் சார்ஜர் வந்து 25 கொடுத்துருக்கலாம்ல ஜி அப்படின்னு கேட்கலாம். சாம்சங் சைட்லேருந்து கேட்டால் அவங்க சொன்னது எப்படி இருந்துச்சு மீன்ஸு. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஓவரால் இந்த சார்ஜர் பிரச்சனைலாம் ஓரத்தில் வச்சுருவோம். ஏன்னா இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலோட கன்க்ளூஷனுக்கு வந்துடும். இந்த மொபைல் எப்படி இருக்குது, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, சாம்சங் கேலக்ஸி M22 5G இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா. இதோட இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு
ரூ. 26,000 நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மொபைல் வாங்குகிறோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 5G லெவல் பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். ரூ. 26,000 இந்த மொபைல் கொடுத்து ஒரு ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் வாங்குகிறோம். இந்த ரூ. 26,000 என்ன ஒர்த்தானது கொடுத்துருக்காங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே சூப்பரான ஒரு நல்ல ஒரு டாலான டிஸ்பிளே 20:9 ரேஷியோவில் ஒரு 6.7 இன்ச் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, சூப்பரான டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டில் உள்ள ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு ப்ராசஸர், 778 6nm மார்க்கெட்டுக்கு, ஒரு 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 or 25 வாட்ஸ் 25 வாட்ஸ் அதிகமாக உள்ள ஒரு மொபைல். இது மாதிரி Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, NFC இருக்குது. இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸோடு நம்மளுக்கு இந்த மொபைல் பேக்கேஜிங்கில் ஒரு ரூ. 26,000 கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது? 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஸோ இவங்களும் ஆப்பிள் மாதிரி கொண்டு வராங்களா? ஏன்னா ஆப்பிளில் ஹெட்ஃபோனே கிடையாது. ஓகேவா, எல்லாம் லைட்டிங் கேபிள் யூஸ் ஆகும். ஸோ ஹெட்ஃபோனே கிடையாது. இன்றைக்கி வந்து லைட்டிங் கேபிள் இருக்கான்னு தெரியாது, எல்லாமே வயர்லெஸ் தான். ஸோ அது மாதிரி இவங்களும் மார்க்கெட்டிங் போகிறாங்களா சாம்சங்? சரி, ஓகே. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 25 வாட்ஸ்க்கு 15 வாட்ஸ் தான் சார்ஜ் பாக்ஸு, அதாவது சார்ஜரே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது கேஸ் கொடுக்கல. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஆதங்கம் படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து M52 வந்து இன்றைக்கி வந்து கேஸ் வந்து சரியாக டெலிவரி வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறனால இன்றைக்கி வந்து ஒரு பவுச் கொடுக்கலாமே, 26,000 வாங்குற ஒரு பவுச் கொடுக்குறதுக்கு என்ன உனக்கு சிரமம்? துண்டு இன்ஃபினிக்ஸ் கம்பெனியே அவங்களே டெம்பர் கிளாஸு, இந்த கிளாஸு, அந்த கிளாஸு, டெக்னோவே இது மாதிரி நிறையா கேசஸ்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி சாம்சங் நீங்கள் கொடுத்தா என்னையா அப்படின்னு நான் கேட்கல, மக்களாக அவங்க கேட்குறாங்க. ஸோ அது வந்து கம்பெனி தான் பதில் சொல்லணும். இது மாதிரி கேஸ் கொடுக்காது. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா ப்ரோ? இதெல்லாம் ஒரு நெகட்டிவாக ஒரு கேஸ் கொடுக்கல, ஒரு ஹெட்ஃபோன் 3.5 ஆடியோ ஹெட்ஃபோன் கொடுக்கல, இதெல்லாமல் ஒரு முக்கியம். நீங்கள் என்ன டெய்லி பாட்டாக கேட்டுட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது மாதிரி டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் கொடுக்கல. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி 10,000 நிறைய டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுக்குற நேரத்தில் இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. மைனஸ் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இந்த ஃபோனை பொறுத்தளவு. ஓகேவா, மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல வந்து ஃபுல்ஃபில்லாகவே ஆக்கியிருக்காங்க. 25,000 நல்ல ஒர்த்தானது. ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே, அதே மாதிரி ஒரு 64 MP கேமரா, ஒரு 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா. இது மாதிரி ஒரு நல்ல நம்மளை ஓரளவுக்கு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. நல்ல க்ளீனான ஒரு UI 1UI 3.1 கொடுத்துருக்காங்க. இன்பாக்ஸ் லெவலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 26,000 இந்த மொபைல் கண்டிப்பாக ஒர்த்தான மொபைல் தான். ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாதுங்க. ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் கேமிங் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு கேமிங் ரிவ்யூ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக அந்த மொபைலை பொறுத்தளவு கிடையாது. மிடில் தான் கொஞ்சம் ஹீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நார்மலான ஹீட்டிங் தான். இதில் வந்து ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸே கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அதே மாதிரி 5G வந்து லெவல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கனால இன்னும் எப்போ 5G வரப்போதே நம்ம எல்லா வீடியோவில் தான் சொல்லியிருக்கோம். எப்போ 5G வரப்போதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிடக்கூடாது. மீறி வந்தாலும் ஸோ நம்மளுக்கு வந்து அதளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் ப்ராசஸரும் இருக்குது. அது மாதிரி ரேம் வேரியேட்டுமே ஸ்டார்டிங்கே 6 தான் கொடுக்குறாங்க. 4 கொடுத்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நம்ம கழுவி ஊற்றலாம். அவங்க ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பற்றி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தேவையானதை முக்கால்வாசி எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி சொல்லிட்டேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவில் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். இது என்னென்ன வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேளுங்க, தைரியமாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு நான் ஓப்பனாகவே நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். ஸோ வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக்கும் ஒரு டிஸ்லைக்கும் நான் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.